ஒரு கோலரான சயின்ஸ் ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு புது பேட்டரி நீங்கள் செங்கல் மேலே ட்ராப் பண்ணும்போது அது பவுன்ஸ் ஆகிற விதத்துக்கும், ஒரு பழைய பேட்டரி நீங்கள் அதே ஹைட்டில் அதே செங்கல் மேலே ட்ராப் பண்ணும்போது அது பவுன்ஸ் ஆகிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆக்சுவலாக இது காரணம், இந்த பேட்டரிஸ்குள்ளே வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸில் தான் வந்து அந்த சார்ஜை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜெல் வந்து நமக்கு தெரியும் குளக்குளன்னு இருக்க ஒரு பொருள். யூஸ்வலாக குளக்குளன்னு இருக்க ஒரு பொருள் வந்து கீழே விழுந்தா அந்த ஷாக் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ரிட்டர்ன் பவுன்ஸ் அதிகமாக நடக்காது. ஆனால் அந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ண அந்த உள்ள இருக்க ஜெல் வந்து கட்டியாக இருக்கும். இறுகி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும் கல் மாதிரி. அந்த கல் மாதிரியான பேட்டரியை நம்ம ட்ராப் பண்ணும்போது இம்பேக்ட் அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால் வந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகும். ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸில் இருக்கிற சார்ஜை ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது ஷாக் அப்சார்ப்ஷனை வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியுது. செம்ம கூலாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்கா இல்லையான்றதுலாம் உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு அசல் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து நான் இங்கே கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போல் நம்ம சுற்றி இருக்க விஷயங்களில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை தெரிஞ்சுக்க நம்ம ஈஎன்எஸ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.